அண்ணாமலை சொன்னது உண்மைதான், உறுதிப்படுத்திய நடிகர் சூரி. 1,00,000 வாக்காளர்கள் நீக்கியதன் அரசியல் பின்னணி என்ன? அனைவரும் எதிர்பார்த்த நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்று முடிந்துள்ளது. இதற்கு முன்பு நடந்த தேர்தலின் போது நடந்தது போன்று இம்முறை பெரும்பாலான தொகுதிகளில் பணம் பட்டுவாடா நடைபெறவில்லை. ஒரு சில தொகுதிகள் தவிர்த்து பல தொகுதிகளில் வாக்குகளுக்கு பணம் கொடுக்கவில்லை. இதற்கு காரணம் அரசியல் கட்சிகள் திருந்திவிட்டது என நினைக்க வேண்டாம். வாக்காளருக்கு செல்லும் பணத்தை சரியான முறையில் பட்டுவாடா செய்யாமல் கட்சி தொண்டர்கள் சுருட்டிக் கொள்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையிலேயே வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை பல கட்சிகள் நிறுத்தி கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தமிழகமே உற்று நோக்கி வரும் கோவை பாராளுமன்ற தொகுதியில் விறுவிறுப்பாக மக்கள் தங்கள் வாக்குகளை செலுத்தியுள்ளனர். இந்த நிலையில் வாக்குப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருந்த போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக தலைவர் அண்ணாமலை, கோவையில் விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடந்திருந்தாலும் சோகமான விஷயம் என்னவென்றால் சுமார் 1,00,000க்கும் அதிகமானோரின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறவில்லை. எந்த அடிப்படையில் நீக்கியுள்ளனர் என தெரியவில்லை என தெரிவித்த அண்ணாமலை, ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் சராசரியாக 20 பெயர்கள் இல்லை. உயிரிழந்த கணவருக்கு வாக்கு உள்ளது, ஆனால் உயிரோடு இருக்கும் மனைவிக்கு வாக்கு இல்லை. பல்லடம், சூலூர் என பல இடங்களில் பாரம்பரியமாக பாஜகவுக்கு வாக்கு செலுத்தி வருபவர்களுக்கு நிறைய இடங்களில் வாக்குரிமை மறுக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் பெரிய அளவில் திட்டமிட்டு கோவையில் சுமார் 1,00,000க்கும் அதிகமான வாக்காளர்கள் பெயர்களை இவ்வாறு நீக்கியுள்ளனர். இதில் அரசியல் தலையீடு இருக்கிறதா என்று சந்தேகம் உள்ளது என தெரிவித்த அண்ணாமலை, இது தொடர்பான தரவுகளை சேகரித்து ஆவணமாக தேர்தல் அலுவலர், தேர்தல் பார்வையாளருக்கு அளித்து வருகிறோம். இதையெல்லாம் தொகுத்து மனுவாக அளிக்க உள்ளோம் என பரபரப்பான தகவலை வெளியிட்டார் அண்ணாமலை. இதேபோன்று மத்திய சென்னை தொகுதியில் சுமார் 1,00,000 வாக்காளர்களின் பெயர்களை நீக்கிவிட்டதாக அங்கே போட்டியிடும் பாஜக வேட்பாளர் வினோத் பி செல்வம் குற்றச்சாட்டியிருந்தார். இந்த நிலையில் எப்படி 1,00,000 வாக்குகளை நீக்க முடியும் என அண்ணாமலை பேசியதற்கு எதிரான விமர்சனத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அண்ணாமலை சொல்வது உண்மைதான் என நிரூபிக்கும் வகையில் அமைந்துள்ளது நடிகர் சூரிக்கு நடந்த சம்பவம். சென்னை சாலிகிராமத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களிப்பதற்காக தன் மனைவியுடன் சூரியின் பெயர் வாக்காளர் பட்டியலில் இல்லை என அதிகாரிகள் தெரிவித்து வாக்களிக்க விடாமல் திருப்பி அனுப்பி வைத்தனர். வாக்கு செலுத்த முடியாமல் திரும்பிய சூரி பேசுகையில், கடந்த தேர்தல்களில் நான் வாக்களித்தேன், ஆனால் இந்த முறை என்னுடைய பெயர் விடுபட்டுள்ளதாக கூறுகின்றனர். வாக்காளர் பட்டியலில் என் மனைவி பெயர் உள்ளது, என் பெயர் இல்லை. ஜனநாயக கடமையை ஆற்ற முடியவில்லை என்பது மனவேதனையாக உள்ளது. எங்கு தவறு நடந்ததென தெரியவில்லை என வாக்களிக்க முடியவில்லை என்ற வேதனையில் பேசினார் சூரி. இந்த நிலையில் பிரபலமாக அறியப்படும் நடிகர் சூரியின் பெயரே வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்ட நிலையில் நிச்சயம் அண்ணாமலை சொன்னது போன்று கோவை தொகுதியில் 1,00,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கலாம் என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள். உங்கள் தின சேவல்.